தலித்துகளுக்கு எதிராகவும் தந்தை பெரியாரை முன்னிறுத்துவது, இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் தந்தை பெரியாரை முன்னிறுத்துவது, இது ஒரு சூழ்ச்சி. இன்னைக்கும் தென் மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல தந்தை பெரியார் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உண்டு. அப்ப அந்த வேலையை செய்வதற்கு நம்ம தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னது போல நமக்குள்ளே அந்த கோடாரி காம்புகளை உருவாக்குகிறார்கள். விஜில் அமைப்புல அவங்க பேசினாங்க. நாம் தமிழர் கட்சி, நான் நாம் தமிழர் சொல்றதுல அது ஓம் தமிழர்னு சொல்றது. இன்னைக்கு நான் சொல்லலை, இதை 2012 இருந்து நான் அதை தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க கீற்றுல போய் பாத்தீங்கன்னா ஒரு கட்டுரை இருக்கும், 2012 இருக்கு, 13 14 தொடர்ச்சி எழுதிக்கிட்டு இருந்தேன். அவர் மீதான வெறுப்பு இல்ல, அவர் முன்னெடுக்கின்ற அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் சமூக நீதிக்கும் சுதந்திரத்துக்கும் சகோதரத்துவத்துக்கும் எதிரானது. அந்த அரசியலை முன்னெடுக்கிறார். முதலில் சீமான் ஒரு துரோகி, இன துரோகி என்று வெளிப்படையாக எழுதியவன் நான் தான். முதல்ல திருப்பரங்குன்றத்துல மதவெறியை தூண்டுகிறார்கள், அதற்கு ஒரு நீதிபதி தான் அதை அந்த வேலையை செய்யறது. எங்களுடைய தலைவர் அவர்கள் தான் சொல்லுவாங்க, அதாவது வன்முறையை தூண்டுவதற்கு ஒரு ரவுடி போதும், ஆனால் வன்முறையை தடுத்து நிறுத்துவதற்கு போராளி தான் வேண்டும் என்று சொல்வார். சுவாமிநாதன் போன்றவர்கள் இன்றைக்கு வன்முறையை தூண்டுகிறவர்களா இருக்கிறார்கள். ஏன் இதை நாங்க சொல்றோம் அப்படின்னா, ஜுடிஷியல் நீதிமன்றம் தவறு செய்கிறது, அந்த தவறை நாங்கள் சுட்டிக்காட்டுவோம். பார்ப்பனியம் எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒற்றை உதாரணம் இது. எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் தமிழ்நாட்டில். நீங்க பிராமண, அது கூட பார்ப்பன கடப்பறை சொல்லல, பிராமண கடப்பறை, திராவிட கோட்டையை இடிப்போம் அப்படின்னு சொல்றது, அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கருத்தியலை அல்லது அரசியலை விதைக்கிறார்கள். பிராமண கடப்பாறை என்று சொல்வது தோழர்களே, 1951 செண்பகம் துரைராஜன் வழக்குல புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த வழக்குல சொல்றாரு, சாதி ரீதியான இடஒதுக்கீடு கூடாது, கல்வியில கூடாது அப்படிங்கறது வழக்குல அந்த தீர்ப்பு வருது, கூடாது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார்கள், இந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார். அப்ப நீங்க சட்ட அமைச்சர், நீங்களே ஒரு சட்ட அமைச்சரா இருக்கீங்க, அம்பேத்கரை பத்தி கேக்குறாங்க, நீங்களே இந்த தீர்ப்பு மதிக்கலன்னு என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் சொல்றாரு, தீர்ப்பு அப்படிங்கிறது தனி, ஆனால் இது நீதி அல்ல, நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீதிபதிக்கு முன்பாகவே நான் நின்று இந்த தீர்ப்பு தவறு என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கின்றது, ஆகவே இந்த தீர்ப்பு தவறு தவறு என்று நான் சொல்வேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். அந்த பாணியிலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிள்ளையாக இந்த களத்திலே நின்று நாங்கள் சொல்கின்றோம், ஜி.ஆர். சாமிநாதன் அவருடைய தீர்ப்பு தவறு தவறு தவறு, அதை சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கின்றது. நீங்கள் அவமதிப்பு வழக்கு போட்டாலும் அந்த வழக்கை சந்திக்க தயாராக இருக்கிறோம். நாங்க ஒன்னும் அச்சப்படல, நாங்க சாவர்கருடைய பிள்ளைகள், நான் அம்பேத்கருடைய பிள்ளை. இந்தியாவிலே உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு பாலியல் வழக்குல மன்னிப்பு கேட்டவன் ஒருத்தர் இருக்கிறான்னு, அவன் சீமான் தான், சாவர்கருடைய பிள்ளை. ஒரே ஆளு சீமான் தான். வெக்கமே இல்ல. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவுக்கே இந்த சனாதன எதிர்ப்பு களத்தில் சமரசம் இல்லாமல் களமாடி வீரச்சாவடைந்த தந்தை பெரியார் அவர்களுடைய இந்த நினைவு நாளில் முதலில் தந்தை பெரியார் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நினைவு நாளில் இப்படியான ஒரு கருத்தரங்கத்தை மரியாதைக்குரிய தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக கடந்த 10 நாட்களாக இடம் தேடி அலைந்து கொண்டிருந்தார். அங்கே போவோமா, இங்கே கவிக்கோ மன்றம், இல்லை காமராஜர் அரங்கம், ஆனால் கிடைத்தது இறுதியில் பெரியார் தான். பெரியார் தான் நமக்கு அடைக்கலம். அப்படி இந்த இடம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஏன்னா எல்லாம் அதற்கான என்ன தலைப்பு அல்லது திருமுருகன் காந்தி கேட்குறாருன்னா, அது சரி வேணாம் அப்படிங்கிற இடத்துக்கு, கொடுக்க முடியாதுங்கிற இடத்துக்கு அதை தள்ளியிருப்பாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய, நமக்கு முன்னால் ஒரு விரிவான உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி சிறப்பு செய்திருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர்கள் குடந்தை அரசன் அவர்களே, தோழர் எஸ்.ஆர். பாண்டியன் அவர்களே, தோழர் இளமாறன் அவர்களே, தோழர் முஜிபுர் ரகுமான் அவர்களே, இந்த அரங்கத்தில் 10-20 ஆனாலும் இல்லை 11 மணி ஆனாலும் நாம் இருந்து தந்தை பெரியார் அவர்களுடைய இந்த அரங்கத்தில் நாம் கருத்துக்களை கேட்போம் என்று அமர்ந்திருக்கின்ற பெரியாரிய சனாதன எதிர்ப்பு போராளிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் அல்லது நினைவு நாள், இந்த 2 நாட்களுமே 2 நினைவுகளை கொண்டாடுவது என்பது சனாதன எதிர்ப்பை, பார்ப்பனிய எதிர்ப்பை முன்வைத்து நாம் எல்லோருமே அதை முன்னெடுப்போம். ஆனால் இந்த அரங்கில்
குறிப்பாக ஒரு நபரை குறிவைத்து நாம் முன்னெடுத்துக்கின்ற ஒரு நிகழ்வாக இதை பார்க்கின்றோம். அந்த நபர் யார் என்று எல்லோருமே சொல்லிவிட்டார்கள். ஏன் அந்த நபரை நாம் குறிவைக்கின்றோம்? தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்தியல் பார்ப்பனிய எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, வர்ணாசிரம எதிர்ப்பு, பெண் விடுதலை, சமூக நீதி, சமத்துவம், கடவுள் மறுப்பு, சாதி ஒழிப்பு, இதுதான் தந்தை பெரியார் அவர்களுடைய. தந்தை பெரியார் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தைகள், இந்த வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒரு ஐடியாலஜி, அது ஒரு கருத்தியல். இதுதான் நமக்கு தெரியும். இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களை குறிவைத்து தான் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அல்லது யார்? வலதுசாரிகள், RSS, சங்பரிவார அமைப்புகள். நான் பிறக்கும்போது இந்துவாக பிறந்தேன், ஆனால் சாகும்போது ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கரை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அவருக்கு மாலை போடுவார்கள், அவருக்கு மரியாதை செலுத்துவார்கள். ஆனால் இந்து மதத்துக்குள்ளே இருந்து, ராமசாமியாவே இருந்து இந்து மத எதிர்ப்பை முன்வைத்த தந்தை பெரியார் அவர்களை எதிர்ப்பார்கள். ரெண்டு பேருக்குமான வித்தியாசம். நான் இந்து மதத்திலிருந்து வெளியேறிட்டேன், இந்து மதம் ஒரு சாக்கடை, இந்து மதத்தை அழித்தொழித்தால் தான் சாதி அழித்தொழியும், ஏன்னா சாதிகளுடைய தொகுப்பு தான் இந்து மதம், இதை வெளிப்படையாக சொல்லி வெளியேறியவர். ஆனால் அவரை கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு டிசம்பர் 6ம் ஏப்ரல் 14ம் அம்பேத்கர் செலக்டாக போகிறாங்க. ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் இந்து மதத்துக்குள்ளே இருந்தவர்கள் வெளியேறல. ஆனால் அவரை அவர்கள் எதிர்க்கிறார்கள், வெறுப்படைகிறார்கள். இதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமான வித்தியாசம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 90களில் மதுரையிலே தொடங்கும் பொழுது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் அந்த துண்டறிக்கையிலே போடுகின்ற போது புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தையும் தந்தை பெரியார் அவர்களுடைய படத்தையும் போட்டார்கள். அப்பொழுது அங்கிருக்கின்ற தலித்துகளே, தாழ்த்தப்பட்ட அமைப்புகள் அல்லது அம்பேத்கர் இயக்கங்களை சேர்ந்த தோழர்களே, ஏன் தந்தை பெரியார் அவர்களுடைய படத்தை இங்கே போடுறீங்க? தந்தை பெரியார் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய தலைவர், அல்லது அவர்களுடைய விடுதலைக்காக, அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர். தந்தை அம்பேத்கர் மட்டும்தான், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான் தலித்துகளுக்காக போராடியவர். அது அவர் படத்தை மட்டும் போடுங்க, ஏன் போடுறீங்க, இங்கே போடுறீங்க அப்படின்னு சொல்லி விவாதித்தவர்கள், சண்டை போட்டவர்கள் உண்டு. ஆனால் அன்றைக்கு வாதாடி தந்தை பெரியார் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். தந்தை பெரியார் அவருடைய கருத்துக்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கருத்துக்களும் இரண்டும் ஒன்றுதான், இரண்டும் வேறு வேறல்ல, ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் என்று தென் மாவட்டங்களிலே, குறிப்பாக தென் மாவட்டங்களிலே அதை வாதிட்டு தந்தை பெரியார் அவர்கள் எல்லோருக்குமான தலைவர், எல்லோருக்குமான விடுதலையாளர் என்பதை தென் மாவட்டங்களிலே அதை நிறுவியவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பெரியாரை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இதே ஒரு உத்தியைத்தான் தலித்துகளுக்கு எதிராகவும் தந்தை பெரியாரை முன்னிறுத்தினார்கள். தந்தை பெரியார் நமக்கான தலைவர் இல்லை என்று முன்னிறுத்திய போது, தந்தை பெரியார் நமக்கான தலைவர், தமிழர்களுக்கான தலைவர், ஒட்டுமொத்த சமூக விடுதலைக்கான தலைவர் என்று விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு அதை அறிவித்து, தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் நம்முடைய தலைவர் என்று அன்றைக்கு பிரகடனம் செய்தார்கள். இன்றைக்கு வரை தந்தை பெரியார் அவர்களையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் ஒரே களத்திலே நமக்கான ஆயுதங்கள், இருவரும் ஆயுதங்கள் என்கின்ற அடிப்படையில் நாம் அதை முன்னெடுத்து வருகின்றோம். இது நீண்ட காலமான ஒரு உத்தி. இது தலித்துகளுக்கு எதிராகவும் தந்தை பெரியாரை முன்னிறுத்துவது, இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் தந்தை பெரியாரை முன்னிறுத்துவது, இது ஒரு சூழ்ச்சி. இன்னைக்கும் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் தந்தை பெரியார் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உண்டு. ஆனால் அதை மாற்றி உடைத்து தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்தியலை தென் மாவட்டங்களுக்கு மட்டுமல்ல எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த
கருத்தியலை எல்லா இடங்களிலும் நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அதற்கு காரணம், அதற்கான மூல காரணம் அவர் முன்வைக்கின்ற அந்த பார்ப்பனிய எதிர்ப்பை, அவர் முன்னெடுத்த சாதி ஒழிப்பை, அவர் முன்னெடுத்த கடவுள் மறுப்பை, அவர் முன்னெடுத்த பெரியார் பெண் விடுதலையை, அவர் முன்னெடுத்த சமூக நீதி கருத்தியல் என்பது அந்த பார்ப்பனர்களுக்கு அல்லது ஆரியர்களுக்கு அச்சமூட்டியது. அப்ப இதை எப்படி நாம் சிதறடிப்பது, உடைப்பது, இவர்களுக்குமான தலைவர் என்று எப்படி நாம் கட்டமைப்பது என்கின்ற அடிப்படையில் தான் அன்றைக்கு பெரியாருடைய கூட்டங்களுக்கே நிறைய அன்றைய தலித் தலைவர்கள் பலரை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். பெயர்களை நாம் சொல்ல முடியும். ஆனால் அது இன்றைக்கு அது தேவையில்லை. அப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவர் எதிரி என்று அவர்கள் கட்டமைத்தார்கள். அந்த அடிப்படை என்பது அது பார்ப்பனர்கள் அதை உள்ள ஊடுருவி இவை எப்படியெல்லாம் நாம் பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்ய வேண்டும், இவர்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், இந்த சாதியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நுட்பமாக அந்த வேலையை செய்தார்கள். அதை உடைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் நுட்பமாக தந்தை பெரியாருடைய அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது என்கின்ற அந்த அடையாளத்தை நாம் தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றோம், முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றோம். தோழர்களே, இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் மீதான அவதூறு நாம் எல்லோருமே இங்கே பேசினார்கள், நம்முடைய தோழர்கள் எல்லோருமே பேசினார்கள். தந்தை பெரியார் அவர்களை மட்டும் தமிழ்நாட்டில் வீழ்த்திவிட்டால், தந்தை பெரியார் அவருடைய கருத்தியலை மட்டும் அடித்து துடைத்து விட்டால் ஆரியம் இங்கே கோலோச்சும், ஆரியம் தான் இங்கே நிலை நிற்கும், பார்ப்பனியம் தான் இங்கே நிலைநிறுத்தப்படும். அப்ப அதற்கு ஆரியத்திற்கு தடுப்பணையாக ஆரியத்தை உள்ளே நுழைய விடாமல், பார்ப்பனியத்தை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய காப்பரன் தான் பெரியாரியம். ஆகவே பெரியாரத்தை முதல் உடைக்க வேண்டும். அதான் அவங்களுடைய உத்தி. ரொம்ப தொலைநோக்கோடு அவர்கள் செய்யக்கூடிய உத்தி அதுதான். இந்த பார்ப்பனியத்தை நாம் எப்படி உள்ளே கொண்டு செல்ல வேண்டும், ஆரியத்தை நாம் எப்படி வெற்றி பெற வைக்க வேண்டும், அதற்கு எதுவெல்லாம் தடுப்பணையாக இருக்கின்றன அப்படின்னா முதன்மையானது பெரியாரியம், அதுக்கப்புறம் அம்பேத்கரையும், அதுக்கப்புறம் எது வேணாலும் நம்ம உடைச்சிடலாம். ஆனால் முதல்ல நிற்கிற ஒரு காப்பரனாக, முதல் கவசமாக இருப்பது பெரியாரியம். அப்போ அதை நம்ம உடைக்கணும். அதை எப்படியாவது நம்ம அந்த பெரியார் மீது அவதூறுகளை பூசுவது, இது ரொம்ப நுட்பமாக வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த வேலையை செய்வதற்கு நம்ம தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னது போல நமக்குள்ளே அந்த கோடாரி காம்புகளை உருவாக்குகிறார்கள். விஜில் அமைப்பில் அவங்க பேசினாங்க, நாம் தமிழர் கட்சி, நான் நாம் தமிழர் சொல்றதில்ல, அது ஓம் தமிழர்னு சொல்றது. இன்னைக்கு நான் சொல்லலை, இதை 2012 இருந்து நான் அதை தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறேன். 2012 இருந்து நான் எழுதுறேன். இன்னைக்கு நீங்க கீற்றில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரை இருக்கும், 2012 இருக்கு, 13, 14 தொடர்ச்சி எழுதிக்கிட்டு இருந்தேன். அவர் மீதான வெறுப்பு இல்லை, அவர் முன்னெடுக்கின்ற அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் சமூக நீதிக்கும் சுதந்திரத்துக்கும் சகோதரத்துவத்துக்கும் எதிரானது. அந்த அரசியலை முன்னெடுக்கிறார். அவர் நாம் தமிழர் ஆவணம் சொல்லி ஒரு ஆவணம் போட்டாங்க, நீங்க தோழர்கள்லாம் படிச்சிருப்பீங்க, நம்ம இளமரன் தெரியும். அந்த நூல் வந்த உடனே முதல்ல நான் எழுதினேன் அட்டக்கத்தி சீமான், எழுதின தலைப்பு அதுதான், முதல்ல எழுதின கட்டுரை அதுதான். இன்னைக்கு இருக்கு. நீங்க அன்னைக்கு எல்லாரும் என்கிட்ட பலரும் பேசினாங்க, நிறைய பேர் என்கிட்ட பேசி அந்த கட்டுரை ஏன் இப்படி எழுதுனா, நான் எழுதின கட்டுரை எழுதின உடனே அதிர்ச்சி அடைஞ்சு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏன்னா என்கிட்ட யாரும் நேரடியாக பேச முடியாது. முதலில் சீமான் ஒரு துரோகி, இன துரோகி என்று வெளிப்படையாக எழுதியவன் நான் தான் முதல்ல. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட, அண்ணன் குளத்திருமணி போன்றவங்க கூட என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கு எல்லோருமே அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியன்! நான் அதாவது எந்த வெறுப்பும் இல்லாமல் அவர் பேசுகின்ற அரசியல் ஒரு யோக்கியதையான அரசியல் அல்ல, ஒரு நியாயமான அரசியல் அல்ல, ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இதை பேசுகிறோம். கருத்தியல் அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். இன்னைக்கு திருமுருகன் காந்தி அவர்களுடைய உரையை இன்னைக்கு கேட்டீங்கன்னா நாளைக்கு புத்தகம் போட்டுடலாம். ஆனால் அந்த நபருடைய உரையை என்னைக்காவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புத்தகத்தை கொண்டு வர முடியுமா? அத்தனை கலிசடைகள்.
நீங்க ஒரு 10 வருஷமா அவர் பேசுறாரு, யாராவது ஒருத்தர் அவருடைய பேச்ச புத்தகமா நீங்க பார்த்திருப்பீங்களா? கருத்தியல் இருக்கணும். முதல்ல கருத்தியல் செறிவு இருக்கணும். ஒரு கருத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த கருத்தியல் மூலமாக என்ன நம்ம சொல்ல வர்றோம், எல்லாமே மடைமாற்றுகின்ற வேலையை எல்லாமே. இன்னைக்கு நம்ம வந்து திருப்பரங்குன்றம் பேசணும். திருப்பரங்குன்றத்தில் மதவெறியை தூண்டுகிறார்கள். அதற்கு ஒரு நீதிபதி தான் அந்த வேலையை செய்யறது. எங்களுடைய தலைவர் அவர்கள் தான் சொல்லுவாங்க, அதாவது வன்முறையை தூண்டுவதற்கு ஒரு ரவுடி போதும், ஆனால் வன்முறையை தடுத்து நிறுத்துவதற்கு போராளி தான் வேண்டும் என்று சொல்வார். சுவாமிநாதன் போன்றவர்கள் இன்றைக்கு வன்முறையை தூண்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் தமிழ்நாட்டில். நீங்க பிராமண, அது கூட பார்ப்பன கடப்பறைன்னு சொல்லல, பிராமண கடப்பறத திராவிட கோட்டையை இடிப்போம் அப்படின்னு சொல்றது, அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கருத்தியலை அல்லது அரசியலை விதைக்கிறார்கள். பிராமண கடப்பாறை என்று சொல்வது. தோழர்களே, இந்த திருப்பரங்குன்றம் தொடர்பான அந்த வழக்குல அவரே சொல்றாரு, இந்த இந்த வழக்கே ரொம்ப விசித்திரமான வழக்கு. ஏற்கனவே 1920 அதுக்கப்புறம் 2017 எல்லா இடங்களையும் அந்த வழக்கு முடிக்கப்பட்டது. ஆனால் இவர் வீம்பாக அந்த வழக்கை ஒரு எப்படி இந்த இந்து மகாசபையா அந்த அமைப்பு, அந்த நபர் புதுசா ஒரு இந்து தமிழர் முன்னணி, இந்து முன்னணியிலிருந்து பிரிஞ்சு இந்து மக்கள் கட்சியிலிருந்து பிரிஞ்சு இந்து தமிழர் முன்னணி ஏதோ ஒன்று உருவாக்கி 2 பேர், அர்ஜுன் சம்பத் கூட தான் இருந்தான், இந்து தமிழர் மக்கள் கட்சி பிரிஞ்சு உடனே ஒரு வழக்கை போடுறாங்க. அந்த வழக்குல அவர் சொல்றாரு, யாரு, ஜி.ஆர். சாமிநாதன், அவரே போய் ஆய்வு செஞ்சாராம். எங்க போய், அந்த மலையில போய் அவரே போய் ஆய்வு செஞ்சு இந்த இடத்துல தான் தீபம் ஏற்றணும். அவர் அதில் சொல்லும் போது ரொம்ப நுட்பமாக சொல்றாரு, இந்த தீபம் ஏற்றுவது என்பது மரபு அல்ல, ஆனாலும் உரிமை சம்பந்தப்பட்டது என்றார். அந்த தீர்ப்பில் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லும் போது மரபு இல்லையா, மற்ற இடங்கள்லாம் மரபு, இங்க மட்டும் மரபு இல்லை, அது உரிமை சம்பந்தப்பட்டது. 1990 இந்து முன்னணியினுடைய தலைவர் ராஜகோபாலன் அவர்கள் இந்த இடத்துல தீபம் ஏற்றணும்னு விரும்பினாரு. அது இன்னைக்கு நடந்திருக்கு. ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாரு, வெளிப்படையா சொல்றாரு. அந்த ராஜகோபாலன் வழக்குல 2011 2014 தண்டனை பெற்றார்கள். 2017 அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அதுல ஒருத்தர் எங்க கட்சியில சேர்ந்திருக்கிறாரு. ராஜகோபாலன் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் விடுதலை ஆயிட்டாரு. விடுதலை சிறுத்தைகள்ல விடுதலை, அதை சொல்லல. அவர் ஒரு நேர்மையான ஒரு ஜுடிஷியல் இருக்கிறவர், ஒரு நீதி அரசர் என்பவர். வழக்கை எப்படியெல்லாம் அவர் சொல்றாரு, அதுல சொல்றாரு, இந்த மாதிரி இருந்தது, நான் நேரடியா போய் பார்த்தேன் சொல்றாரு. ஏற்கனவே இவர் கரூர்ல நெரூர் அப்படிங்கிற ஒரு கோவில்ல, அந்த கோவில்ல பார்ப்பன இந்து சாப்பிட்டு போட்ட எச்சில் இலையில பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உருளலாம் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவர் தான் அதை கொடுக்குறாரு. ஏற்கனவே அந்த அந்த கரூர் வழக்குல, அந்த கோவில் வழக்குல 2014 அந்த வழக்குல இதே வழக்கு தொடுக்கப்பட்டது. நாங்க இதுல உருளக்கூடாது அப்படிங்கிறத ஒருத்தர் வழக்கு போடும் பொழுது அது குறித்து அந்த வழக்குல மணிக்குமார் தலைமையிலான பெஞ்ச் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றது, இது மிக மோசமானது, இது சனாதனத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியது, ஒரு சாப்பிட்ட இலையில இன்னொருத்தர் உருளலாம் அப்படிங்கிறது மனித உரிமைக்கு எதிரானது. மணிக்குமார் பெஞ்ச் சொல்றாங்க. 2014 ஜட்ஜ்மெண்ட் அதை முடிஞ்சிருச்சு. தோழர்களே, 2024 ஒருத்தனை இதே மாதிரி இந்து தமிழர் மக்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தனை போட்டது போல அதுலேயும் ஒருத்தனை செட் பண்ணி வழக்கு போடுறாங்க. இவர் என்ன செட்டிங் வழக்கு, ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு வழக்குகள் போடுவாங்க பாருங்க, நம்ம பேசுவோம்ல, அந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒருத்தனை ரெடி பண்றாரு. இவரே ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணி அந்த வழக்கை திருப்பி கொண்டு வர்றாரு. அளவு குத்துவது எப்படியோ அல்லது நேர்த்திக்கடன் இருப்பது எப்படியோ அது தனிப்பட்ட உரிமை, அதுபோல எச்சிலையில் உருள்றதும் அவர் உரிமை சார்ந்தது, அவை உருளலாம். நீதிமன்றத்திற்கு போனார்கள். உச்ச நீதிமன்றத்திலே
சரியாக குட்டியிருந்தார்கள். அந்த வழக்கில் இருவர் கொண்ட பெஞ்சு சொன்ன தீர்ப்பை தனி நீதிபதியினுடைய தனி நீதிபதியினுடைய தீர்ப்பு மீறாது, அதனால அந்த தீர்ப்பு செல்லாது, நாங்கள் அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம இந்த வழக்குக்கு வரும், திருப்பரங்குன்றம் வழக்குக்கு. திருப்பரங்குன்றம் வழக்கில் அவர் சொல்றாரு, நான் ஆய்வு செஞ்சு தான் நான் இந்த இடத்துல தீபயத்தை சொல்றேன் அப்படின்னு சொன்னார்னா, நீங்க கரூரில் எச்சில்களில் உருளலாம் சொன்னா சாமிநாதன் எச்சில்களில் உருண்டுட்டு தான் தீர்ப்பு சொன்னாரா? என்ன நாங்க ஏதாவது பேசணும்னா நீங்க என்ன, நீங்க எவ்வளவு அயோக்கியத்தனம்! நீ தீர்ப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை மீறி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீங்கள் தீர்ப்பு சொல்கிறீர்கள். சட்டத்தை நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க மதிக்கல. ஆனா நாங்க பேசணும்னா இந்த தீர்ப்பை பத்தி பேசினா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும் என்று அச்சுறுத்துகிறார்கள். தோழர்களே, 1951 செண்பகம் துரைராஜன் வழக்கில் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த வழக்கில் சொல்றாரு, சாதி ரீதியான இடஒதுக்கீடு கூடாது, கல்வியில கூடாது அப்படிங்கிறத அந்த வழக்கில் அந்த தீர்ப்பு வருது, அது கூடாது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார்கள், இந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார். அப்ப நீங்க சட்ட அமைச்சர், நீங்களே ஒரு சட்ட அமைச்சரா இருக்கீங்க, அம்பேத்கரை பத்தி கேட்கிறாங்க, நீங்களே இந்த தீர்ப்பு மதிக்கலன்னு என்ன அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, தீர்ப்பு அப்படிங்கிறது தனி, ஆனால் இது நீதி அல்ல, நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீதிபதிக்கு முன்பாகவே நான் நின்று இந்த தீர்ப்பு தவறு என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கின்றது, ஆகவே இந்த தீர்ப்பு தவறு தவறு என்று நான் சொல்வேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். அந்த பாணியிலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிள்ளையாக இந்த களத்திலே நின்று நாங்கள் சொல்கின்றோம், ஜி.ஆர். சாமிநாதன் அவருடைய தீர்ப்பு தவறு தவறு தவறு, அதை சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கின்றது. நீங்கள் அவமதிப்பு வழக்கு போட்டாலும் அந்த வழக்கை சந்திக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் அச்சப்படலை. நாங்கள் சாவர்கருடைய பிள்ளை அல்ல, நான் அம்பேத்கருடைய பிள்ளை. இந்தியாவிலே உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு பாலியல் வழக்கில் மன்னிப்பு கேட்டவன் ஒருத்தர் இருக்கிறான்னு அவன் சீமான் தான், சாவர்கருடைய பிள்ளை. ஒரே ஆளு சீமான் தான். வெக்கமே இல்ல. ஏன் இதை நாங்க சொல்றோம் அப்படின்னா, ஜுடிஷியல் நீதிமன்றம் தவறு செய்கிறது, அந்த தவறை நாங்கள் சுட்டிக்காட்டுவோம். பார்ப்பனியம் எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒற்றை உதாரணம் இது. அந்த பார்ப்பனியத்தை கொண்டுதான் நீங்க அந்த கடப்பாறையை எடுத்துட்டு தான் நீங்க திருப்பரங்குன்றம் மலையை உடைக்க போறீங்களா? அங்க இருப்பது என்பது மதச்சார்பின்மை, கிறிஸ்தவ இஸ்லாமியர் இந்துக்களுக்கான ஒற்றுமை. அதை நீங்க சுவாமிநாதன் என்கின்ற பார்ப்பனியத்தை வைத்து நீங்க உடைக்க போறீங்க, ரெண்டு பேருக்கான ஒற்றுமையை. எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமானது! நான் ஜி.ஆர். சாமிநாதனை சொல்றேன், நான் தீர்ப்ப நீ ஜட்ஜுனா நீ பெரிய இவராவரு, நீயே சுவாமிநாதன், நீ சுவாமி பேர்ல சுவாமின்னு வச்சுட்டா நாங்க மதிக்கணுமா? நாங்க சாமியே மதிக்கிறது இல்லை, சாமியே இல்லைன்னு சொல்ற ஆட்கள் நீங்க அம்மாத்திரம். நீங்க பார்ப்பனியத்தினுடைய கொடுங்கோன்மை அவ்வளவு. அவளர் இன்கிலாப் தான் சொல்லுவார், பார்ப்பனருடைய கொடுமை அறிய வேண்டுமானால் நீ பறையனாய் வாழ்ந்து பாருன்னு சொல்வாரு. நாங்கள் பறையனாய் வாழ்ந்துட்டு தான் இதை சொல்றோம், போற போக்குல சொல்லல. தோழர்களே, 1818 மகாராஷ்டிராவில் மராட்டியர்களுக்கும் பேஸ்வாக்களுக்குமான ஒரு யுத்தம் நடந்தது. பேஸ்வாக்களுக்கும் மகர்களுக்கும், மகர் ரெஜிமெண்ட்டுக்கும். நம்ம தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னது போல கிழக்கிந்திய கம்பெனி, அந்த கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து தான் மிகப்பெரிய யுத்தத்தை மராட்டியர்கள், அதாவது மராட்டா என்று சொல்லக்கூடிய அவர்கள் போர் தொடுத்தார்கள். ஆனால் கிழக்கிந்திய கம்பெனியோடு இணைந்து மராட்டியர்களை, அந்த பேஸ்வாக்களை வென்ற ஒரு படை அப்படின்னா இந்த மகர் ரெஜிமெண்ட். மகர் ரெஜிமெண்ட் அங்க பேஸ்வாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்ம தோழர் சொன்ன அந்த பார்ப்பனர்கள்ல அது ஒரு சமூகம், பிராமண சமூகம். அந்த சமூகம் சித்பவன் பார்ப்பனர் தான் பேஸ்வாக்கள். அவர்கள் தான் சிவாஜி, மராட்டிய சத்ரபதி சிவாஜி கிட்ட
ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் அப்படியே இருந்துட்டு அப்படியே அவர்கள் வந்து அந்த ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள். அவர்கள் அங்கே இருக்கின்ற தலித்துகள் மகர்கள் என்று சொல்லக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கருடைய சமூகம் அந்த சமூகத்தை எவ்வளவு மோசமாக நடத்தினார்கள். கழுத்திலே களையம் கட்டினார்கள். தெருவிலே நடக்க முடியாது, செருப்பு போட்டு போக முடியாது, பொது இடத்திலே நின்று பேச முடியாது. அவர்கள் அவ்வளவு மோசமான ஒரு கொடுமை, சாதிய கொடுமை, சாதாரணம் இல்லை அந்த கொடுமை. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, மகர்களுக்கு, அங்க இருக்கின்ற தலித்துகளுக்கு. இவர்களை எப்படி நாம் வீழ்த்த வேண்டும், எப்படி முடியும் என்று, இவர்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். பேஸ்வாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சித்பவன் பார்ப்பனர்களை ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அருமையான வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் வந்து அந்த கிழக்கிந்திய கம்பெனியை, அந்த படை, பிரிட்டிஷ் படையை எதிர்க்க முடியாமல் திணறிய போது பிரிட்டிஷ் படையோடு இணைந்து பேஸ்வாக்களை வீழ்த்தினார்கள் மகர்கள். அதுதான் அங்கே 1818 வென்ற ஒரு மகர் படை. அந்த படை பீமா கோரைக்கானில் வெற்றி பெற்றது. அந்த படையை வைத்து தான் பீம், ஜெய் பீம் என்று சொல்லக்கூடிய முழக்கத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அங்கே முழங்கினார்கள். அதுதான் தொடர்ச்சியாக முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பேஸ்வாக்கள் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்களை வீழ்த்தியவர்கள் தலித்துகள் மராட்டிய மண்ணில. இங்க சென்னையில கூட வந்து இன்னைக்கு கோட்டை இருக்கு அப்படின்னா, இங்க எப்படி அங்க மகர் ரெஜிமெண்ட் இருந்துச்சோ அதே போல இங்க பறையர் ரெஜிமெண்ட் இருந்துச்சு. அங்கே வீழ்த்தினார்கள் அவர்கள் 1818. தோழர்களே, அந்த பார்ப்பனர்களை வீழ்த்தி அந்த வரலாறு இன்று வரை தொடர்கிறது. பழி வாங்குகின்ற அந்த படலம் 2018 டிசம்பர் 31 எல்கார் பரிசத் என்கின்ற ஒரு மாநாடு அங்கே நடத்தினார்கள். நம்முடைய சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை போராளிகள். ஏன்னா மறுநாள் ஜனவரி வந்து 1ஆம் நாள் வந்து பீமா கோரைக்கான் நினைவு நாள். அதுதான் வந்து பேஸ்வாக்களை வென்ற நாள். அது அந்த நாள் முதல் நாள் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டிலே எப்படி வந்து இந்த பேஸ்வாக்கள் எப்படி தோற்கடிக்கப்பட்டார்கள், எப்படி மகர்கள் வெற்றி பெற்றார்கள், அது குறிப்பா வந்து சனாதனத்துக்கு எதிராக, இந்துத்துவத்துக்கு எதிராக பெற்ற வெற்றி என்று அன்றைக்கு அறைகோல் விடுத்தார்கள். அது நீண்ட காலமாக கொண்டு வரப்பட்டது. அந்த மாநாட்டிலே பங்கெடுத்தவர்கள் தான் கவிஞர் வரவர ராவ், சமூக செயற்பாட்டாளர் சுதா பரத்வாஜ், ஆனந்த் டெல்டும்டே, இந்த மாதிரி ஒரு 16 பேர். அவர்கள் அத்தனை பேரையுமே வந்து ரிபப்ளிகன் பேந்தர்ஸ் என்கிற அமைப்பினுடைய தலைவர் அதிலே கைது செய்யப்பட்டார். என்ன குற்றச்சாட்டு சொன்னார்கள்? மறுநாள் காலையில பீமா கோரைக்கான் இடத்துல மிகப்பெரிய கலவரம் நடக்குது, வன்முறை நடக்குது. இதை இங்க இருக்கின்ற இந்து முன்னணியே, விஹெச்பி, RSS போன்ற அமைப்புகள் தலித்துகளை அடித்து விரட்டி அவர்களை வந்து காயப்படுத்துகிறார்கள், பலர் கொல்லப்படுகிறார்கள். மறுநாள் காலையில் அந்த வழக்கில். ஆனால் முதல் நாளிலே பங்கெடுத்தவர்களை வைத்து எல்லோரையும் கைது செய்கிறார்கள். ரோனா வில்சன் என்கின்ற ஒரு வழக்கறிஞர், அவருடைய அந்த கணினியில மோடியை படுகொலை செய்ய முயற்சி செய்வதாக சொல்லி முயற்சி செய்தார்கள் அர்பன் நக்சல்கள் என்று சொல்லி ஒரு கடிதம் வந்திருக்கிறது. அதாவது மோடியை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் என்ற அடிப்படையில் பலரை கைது செய்தார்கள். அதில் தான் வந்து இவர்கள் எல்லாருமே கைது செய்கிறார்கள். இன்றைக்கும் UAPA சட்டத்தில் NIA இவ்வளவு பேரையும் கைது செய்திருக்கின்றது. அதிலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய உறவினர் ஆனந்த் டெல்டும்டே, புரட்சியாளர் அம்பேத்கருடைய உறவினர் அவருடைய தம்பி மிலிந்த் டெல்டும்டே மாவோயிஸ்ட் என்கின்ற அவரை படுகொலை செய்தார்கள். ஏன் இந்த கைது நடவடிக்கை, இந்த பழிவாங்கும் படலம் என்றால், அங்கே பேஸ்வாக்களை வீழ்த்தியவர்கள் இவர்கள் எல்லோரும் அதை வெற்றியை கொண்டாடுகிறார்கள். இதை நாம் அனுமதிக்க கூடாது என்று அவ்வளவு வேலைகளையும் மோடி செய்தார். பொய்யாக கொண்டு வந்த குற்றச்சாட்டு, அவரை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள், அர்பன் நக்சல்கள் அதை செய்ய முயற்சிக்கிறார்கள் என்று அதை 2018 அதை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கும் சிறையில் இருக்கிறார்கள் நிறைய தோழர்கள். கவிஞர் வரவர ராவ் இப்பொழுதுதான் பிணையிலே வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன்.
அதிலே அருட்தந்தை ஸ்டான் சாமி அதிலே கைது செய்யப்பட்டவர். அந்த வழக்கில் அவர் வந்து கடைசியாக எப்படி இறந்தார் எல்லோருக்குமே தெரியும். அந்த வழக்கில் இந்த பார்ப்பனியம் என்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை சும்மா சாதாரணமாக நம்ம வந்து பார்த்து சொல்லலை. அவ்வளவு மோசமான ஒரு கொடுங்கோன்மை. அதை தான் வந்து நம்முடைய தோழர் திருமுருகன் காந்தி அவ்வளோ அழகாக சொன்னார். பார்ப்பனிய கொடுங்கோன்மை எப்படியெல்லாம் எந்தெந்த தளத்தில் இருக்கிறது என்று. இன்னைக்கு நீதித்துறையில் பார்த்தால் ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யாரும் இல்லை. உச்ச நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் லிஸ்ட் பாருங்க. ஜார் சாமிநாதன் போன்றவர்களால் வரிசையாக இருக்கிறாங்க. நீ வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தால் கூட நாங்கள் உன்னை மதிக்க மாட்டோம்னு சொல்லி செருப்படுத்தி வீசுறான் சங்கி. பாதுகாப்பு இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியல. உச்ச நீதிமன்றத்தில் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், நாம் எல்லா விதமான போராட்டங்களும் நடத்தி நம்முடைய உரிமையை பெற்றெடுப்போம், ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பார்ப்பனர் உட்கார்ந்து அத்தனை உரிமையை அவர்கள் கைப்பற்றுவார்கள் என்று. இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. செட்டிங் வழக்கு மூலம் அவங்க கொண்டு வர்றாங்க. உச்ச நீதிமன்றத்தில் நமக்கான பிரதிநிதித்துவம் இல்லை, உயர் நீதிமன்றத்தில் இல்லை, பிரதமர் அலுவலகத்தில் இல்லை. எல்லாமே 3% என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா சிறையில் போற நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மை வந்து தலித்துகள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள். இந்த பீமா கோரேகான் வழக்கை தொடர்ந்து அதுக்கடுத்து நிறைய என்ஐஏ சட்டத்தில், யுஏபிஏ சட்டத்தில் என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்து சிறைப்படுத்தியவர்கள் நீங்க இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த 3 சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள். இதற்கு பின்னால் இருப்பது இந்த பார்ப்பனிய கொடுங்கோன்மை. எதற்காக அவர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள்? கிறிஸ்தவர்கள் ஏன் வேட்டையாடப்படுறாங்க? ஏன் முஸ்லீம்கள் வேட்டையாடுறாங்க? ஏன் தலித்துகள் வேட்டையாடப்படுறாங்க? இந்த 4 வர்ணங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் வந்து பிரகடனம், அது போர் பிரகடனம். இந்து மதத்திலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம், முஸ்லீம்கள் வெளியேறிட்டாங்க. தலித்துகள் இந்த 4 வர்ணங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் இந்துக்கள் இல்லை. ஆனா வீம்பா வந்து இந்துக்கள்ங்கிற பட்டியலை சேர்த்தாங்க. தோழர்களே, இந்த இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் நீங்க வந்து மாட்டுக்கறி வச்சிருந்ததாக சொல்லி படுகொலை செய்வது, அவர்கள் விரட்டுவது, கிறிஸ்தவர்களை 2ஆவதுமா வச்சிருக்கிறாங்க. அதை அவங்க வந்து ஏன்னா அவங்க வந்து இங்கே இந்தியாவுக்குள்ளேயே வந்து சனாதனத்தை அல்லது இந்து மதத்தை அதனுடைய சாரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். பேர் கிறிஸ்தவம் மாறிட்டான், ஆனால் அவர் ஜார்ஜ் நாடார்னு போடுவான். அந்த இந்து மதத்தினுடைய எச்ச சொச்சங்கள் இருக்கு, அதனால வந்து கொஞ்சம் பெண்டிங் வச்சு ஆனாலும் அடிப்பான். அது பெண்ட் கடைசி. ஆனால் முஸ்லீம்கள் வந்து முற்றிலுமாக அந்த வர்ணாசிரமத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று வெளியேறினார்கள். தலித்துகள் உள்ளிருந்து கொண்டே நாங்கள் இந்துக்கள் இல்லை என்பதை அவர்கள் பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எப்படி வந்து பௌத்தம் மாறினார்களோ அந்த பௌத்தத்தின் வழியில் அவங்க போறாங்க. அப்படிங்கிறதுனால வர்ணாசிரமத்தை, சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளாத யாரையும் நாங்கள் கொலை செய்வோம், இதுதான் அவர்களுடைய இலக்கு. நாதுராம் கோட்சே நீதிமன்றத்தின் முன்னாடி நின்றுக்கிட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அவனுக்கும் நாராயணன் ஆப்தேக்கும், அந்த 2 பேருக்கும் தூக்கு தண்டனை. மற்றவர்களுக்கு அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட நாதுராம் கோட்சேனுடைய சகோதரர் கோபால் கோட்சே, மதன்லால் பெகுவா, டாக்டர் பார்ச்சோன், இந்த மாதிரி வந்து ஒரு மீதி 7 பேர் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. இந்த 2 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள். தூக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது நீதியரசர் ஆத்மசரண் முன்னாடி 93 பக்க அறிக்கையை வந்து யார் படிக்கிறான்? நாதுராம் கோட்சே படிக்கிறான். நான் இந்து தர்மத்தை பாதுகாக்கவே, இந்து ராஷ்டிரத்தை படைப்பதற்காகவே நான் இந்த படுகொலையை செய்தேன். 6 பாகங்களாக பிரிக்கிறாங்க. அவன் அந்த 6 பாகமாக பிரிச்சுக்கிட்டு 93 பக்க அறிக்கையை 6 பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு முறையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 மணி நேரத்துக்கு கூட மயக்கம் அடைகிறான். மயக்கம் அடைஞ்ச பிறகு தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி தெளிச்சுட்டு திருப்பி அந்த 93 பக்க அறிக்கையை படிக்கிறான் நாதுராம் கோட்சே. நான் இந்து தர்மத்தை பாதுகாக்கவே இந்த படுகொலையை செய்தேன். சாவர்கர் விடுதலையான உடனே பாரத் மாதா கி ஜெய்ஹிந்த் சொல்லி காலில் விழுந்து, நீதிமன்றத்திலே காலில் விழுந்துட்டு அவன் அந்த அறிக்கையை படிக்கிறான். தொடர்களே, இன்றைக்கு திராவிட இயக்கமும் 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. RSS இயக்கமும் 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அவர்கள் சனாதனத்தை படைக்க வேண்டும்,
சனாதனத்தை நிறுவ வேண்டும். இதுதான் அவருடைய நீண்ட இலக்கு, தொலைநோக்கு பார்வை. அதுதான் வந்து அவங்களுடைய இறுதி இலக்கு. அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை என்பது சமத்துவம் தான், சுதந்திரம் தான், சகோதரத்துவம் தான். இப்ப இரண்டு இயக்கங்களும் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது வெளிப்படையாக அமித்ஷா சொல்கிறார், வெளிப்படையாக அங்க இருக்கின்ற சாமியார்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய இலக்கு என்பது இந்து ராஷ்டிரம் தான், அதுதான் எங்களுடைய கனவு, இந்த நூற்றாண்டு விழாவுக்குள் நாங்கள் கொண்டு வருவோம் என்று அவர்கள் முனைகிறார்கள். இப்போ கோட்சேவினுடைய கனவை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் இன்னைக்கு அவர்கள் அதற்கான வேலை திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அதற்கு பல்வேறு உத்திகளை கையாளுகிறார்கள். இந்தியா முழுக்க மாநில கட்சிகளை முதலில் அழித்தொழிப்பது, மாநில கட்சிகளை அவங்க வந்து முதல் அழிக்கணும். தேசிய கட்சி தான் கொண்டு வரும். முன்னாடி வந்து தேசிய கட்சிகள் தான் ஆண்டது, காங்கிரஸ் தான். ஆனால் மாநில உரிமையை பேசக்கூடிய, தேசிய இனங்களுடைய விடுதலையை வலியுறுத்தக்கூடிய கட்சிகள் அந்தந்த மாநிலங்களில் உருவான பிறகு தேசிய கட்சிகளுக்கு இடம் இல்லாமல் போய்விட்டது. அப்ப மீண்டும் நாம் தேசிய கட்சிகள் வலிமை பெற வேண்டும் என்றால் மாநில கட்சிகளை நாம் அழித்தொழிக்க வேண்டும். இதுதான் அவர்கள் அதற்கு பல்வேறு வழிவகைகளை செய்கிறார்கள். எப்படி ஆர்எஸ்எஸ்ல கிளை அமைப்புகள் நிறைய இருக்கு. ஏபிவிபி ஒரு கிளை அமைப்பு, ஆதிவாசி கல்யாண அமைப்பு, விஹெச்பி ஒரு கிளை அமைப்பு, நீங்க வந்து அதே போல வந்து அபினவ் பாரத் ஒரு கிளை அமைப்பு, சனாதன சன்ஸ்தா ஒரு கிளை அமைப்பு, இதெல்லாமே கிளை. இந்து முன்னணி ஒரு கிளை அமைப்பு, அவருடைய அதிகாரப்பூர்வமான கிளை அமைப்புகள். அதுல ஒரு கிளை அமைப்பு தான் தமிழ்நாட்டில் வந்து ஓம் தமிழர், தமிழ் தேசிய களம் சொல்லி சொன்னார். போலி தமிழ் தேசியம், தமிழ் தேசியங்கிற பேர்ல இதெல்லாமே வந்து அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் வந்து உத்திகள். இதை வைத்துக்கொண்டு எப்படி வந்து இருளை வெல்லணும்னா வந்து ஒளிதான் தேவை. இருளை வைத்து இருளை நம்ம வந்து எடுக்க முடியாது. அதுபோல அவர்கள் வந்து இந்த பார்ப்பனியத்தை வெல்வதற்கு இந்த மாதிரியான ஆட்களை கையில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் வந்து, அதுவும் பாரதியார் ஒரு கவிஞர், பெரியார் வந்து கவிஞர் இல்லை. ரெண்டுக்குமே ஒப்பிட பாருங்க. நீ தந்தை பெரியாரோட வந்து நீங்க வேற யாராவது பத்தி நீ பேசலாம். தந்தை பெரியார் போல இவர் போல நீங்க வஉசி போல உழைச்சாரா, அவரை போய் உழைச்சாரா, நீங்க பேசலாம். கவிஞரே இல்லை தந்தை பெரியார் அவர்கள். ஆனா அவரை நீ கவிஞரை வந்து நீங்க இவரோட மோத விடுற. எப்படி? இது என்ன மாதிரியான ஒரு பொருத்தம்? நீ பேசுறது தமிழ் தேசியம், அவர் பேசியது இந்து தேசியம், இந்திய தேசியம். மகாபாரதத்தினுடைய கருத்தியலை அவர் வந்து வெளிப்படையாக ஆதரித்தே வந்து கவிதை எழுதியிருக்கிறார். அவர் வந்து யாரு? பாரதியார். நீ ரெண்டு வரையும் வந்து நீங்க வந்து பாரதியார சொன்னாரு அப்படின்னு சொன்னா, எங்கள் நாடு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டாரு. நீ அதுக்கப்புறம் தான் வந்து நீ அண்ணா சொன்ன, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பெரியார் சொன்ன அப்படின்னு சொல்லி வந்து போற போக்குல ரெண்டு வார்த்தைகளை வந்து சொல்றது. தனித்தமிழ் ஈழம் அப்படிங்கிற கருத்தியலை சொன்னது முதலில் யார்? பிரபாகரனா இல்லை அதற்கு முந்தி தந்தை செல்வாவா? அப்ப தந்தை செல்வா அவர்களுடைய கருத்து சரியில்லை, பிரபாகரன் அவருடைய கருத்து தான் சரி அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? முன்னாடி வந்து யாரோ சொல்லணும். இன்றைக்கும் தமிழ் ஈழம் பற்றி நாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அதை இலங்கை அரசு ஏற்றுக்கொள்கின்றதா? தமிழீழம் நம்ம எழுதலாம், டைப் பண்ணி நம்ம வந்து எழுதிக்கிட்டு இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா, சட்டமாக்கப்பட்டிருக்கிறதா, சட்டத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா இல்லை. தமிழ்நாடு என்பது எப்போது அங்கீகரிக்கப்பட்டது, எப்போது சட்டமாக்கப்பட்டது, அதற்கான பின்னணி என்ன, அதை பற்றி பேசணுமா இல்லையா? போகிற போக்கில் நீங்கள் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்னா பாரதியார் அதுக்கான வந்து ஒரு கருவியாக முன்னாடி வச்சுக்கிறது. பாரதியார ஒரு பல நீங்கள் வந்து பாரதிதாசனுடைய பாடல் தான் வந்து எங்களுக்கான கடவுள் வாழ்த்து பாடலா, நாட்டு பாடல் சொல்லி நீயே சொல்றீங்க. ஆனால் பாரதியாரை நீங்கள் கொண்டாடு, பாரதிதாசனுக்கு இதுவரை விழா நடத்துறது மாதிரி எனக்கு தெரியல, பெருஞ்சி திருநாருக்கு விழா நடத்துறது மாதிரி தெரியல, பாவாணருக்கு நீங்க விழா நடத்துறது மாதிரி தெரியல. ஆனால் விஜில் அமைப்புல, ஆர்எஸ்எஸ் விஜில் அமைப்புல நீங்க வந்து இணைஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அதுல வந்து நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா அதை விட வந்து அயோக்கியத்தனம் என்னவா இருக்கின்றது? அவர் சொல்றாரு, வேதம் அறிந்தவன் பார்ப்பான்,
பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், நீதிநிலை தவறாமல் தண்ட நியாயங்கள் செய்பவன் நாயக்கன், பண்டங்கள் விற்பவன் செட்டி. யாரு? பாரதியார் சொல்றது. பண்டங்கள் விற்பனை செய்பவன் செட்டி, பிறர் பட்டினி நிற்பவன் செட்டி, தொண்டர் என்று ஒரு வகுப்பில்லை, தொழில் சோம்பலை போல் இழிவில்லை. தொழில் வந்து சோம்பலை போல இழிவில்லை. இந்த தொழில்லாம் 4 வகுப்பும் இங்கு ஒன்றே, இந்த 4ல் ஒன்று குறைந்தால் வேலை தவறி சிதைந்தே செத்து வீழ்ந்திடும் மானுட சாதி. இது பாரதியார் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? வேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், நீதிநிலை தவறாமல் தண்ட நியாயங்கள் செய்பவன் நாயக்கன். நாயக்கன்னா ஜாதியை சொல்லல, நாயக்கன்னா அவர் சத்திரிய நாட்டை ஆள்பவன் நாயகன் அப்படிங்கிறத சொல்றாரு. பார்ப்பனர், 2வது வந்து அவர் சத்திரியன் அவர் சொல்றது. 3வது வந்து பண்டங்கள் விற்பவன் செட்டினா வைசியர் அவர் சொல்றது. இந்த 4 வர்ணங்கள் ஏதாவது குறைஞ்சிச்சுன்னா அவர் அதில் வந்து அச்சப்படுறார். அவர் இதில் வந்து 4ல் ஒன்று குறைந்தால் வேலை தவறி சிதைந்தே செத்து வீழ்ந்திடும் மானுட ஜாதி அவர் வந்து சொல்றாரு பாரதியார். எப்படி நீ பாரதியாரை நீங்க வந்து கோட் பண்றீங்க? இப்போ ஒரு 4 வர்ணங்களை நானே படைத்தேன் என்று சொல்கின்ற மகாபாரதத்தினுடைய கருத்தியலை ஒரு வரியில் அவர் சொல்றார், 4 வரியில் அவர் சொல்றார் மகாபாரதத்தினுடைய கருத்தியல் தான். அப்ப அந்த கருத்தியலை கிருஷ்ண பகவானுடைய கருத்தியலை வந்து பாடலாக கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் ஒரு பாடல் சொல்றார் அவர் வந்து, அதுல வந்து ரொம்ப இவர் சொல்றது போல, தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாயென்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா. அவர் வந்து அதை வந்து சொல்றாரு. தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாயென்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்தடடி பாப்பா, செல்வம் நிறைந்த ஹிந்துஸ்தானம், அதை தினமும் புகழ்ந்தடடி பாப்பா, வடக்கில் இமயமலை பாப்பா, தெற்கில் வாழும் குமரிமுனை பாப்பா, கிடைக்கும் பெரிய கடல் கண்டாய், இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா, வேதம் உடையது இந்த நாடு, நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு, சேதமில்லாத ஹிந்துஸ்தானம், இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா. சேதமில்லாத ஹிந்துஸ்தான் அவர் வந்து அவருடைய இலக்கு அப்படிங்கிறது அதுதான், ஹிந்துஸ்தான் தான். இந்த நாடு கட்டமைக்கும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். இந்த நாட்டை வந்து ஹிந்துஸ்தான் தான் ஹிந்துஸ்தான் அமைக்க, பாகிஸ்தான் சொல்லிட்டான், நீ ஹிந்துஸ்தான் தான் சொல்லணும், ஹிந்துஸ்தான் நீங்க அமைக்கணும், அதை நீங்க சட்டமாக்கணும், அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க எழுதுனீங்க, இது மதச்சார்பற்ற நாடு நீங்க சொல்ல முடியாது, இது ஹிந்துஸ்தான் சொல்லுங்க சொல்றார். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார், மெஜாரிட்டியா இருக்கிற இந்து மதம் தான், ஆனால் நான் இதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா இங்க இந்து மதத்திற்குள் சமத்துவம் இல்லை, இந்த தேசமே ஒரு தேசமாக இல்லை, சாதியாக இருக்கின்றது. அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய அந்த விவாதத்தில் வந்து சொல்றார். ஆகவே நான் இந்துஸ்தான் என்று அறிவிக்க மாட்டேன், இது ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதை அவர் வந்து, இதைத்தான் வந்து காந்தியார் அவர்கள் அந்த கருத்தோடு ஒத்து வர்றார். இந்த நாட்டை மதச்சார்பற்ற நாடாக அறிவிக்க வேண்டும், அந்த மதச்சார்பற்ற நாடுதான் இந்தியாவுக்கான பாதுகாப்பு என்பதை அவர் வந்து சொல்றார். அப்படிப்பட்ட அந்த கருத்தியலை எதிராக ஹிந்துஸ்தான் என்பதை வலியுறுத்தி பாரதி பாடுகிறார். நீ பேசு, சீமான் பேசுவது தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் நீ சொல்றீங்க, ஆனால் பாரதியார் பேசுகின்றது இந்துஸ்தான் தான். ஆரிய மிகுந்த நாடு என்று அவர் சொல்றாரு. ஆரியர் என்பதை வந்து அவர் பெருமையோடு பேசுகின்றார், ஹிந்துஸ்தான் என்பதை அவர் வந்து வலியுறுத்துறாரு. அப்ப தமிழ் தேசியம் என்பது எப்படி வந்து நீங்க வந்து இந்துஸ்தானை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? தோழர்களே, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி, RSS, சங் பரிவார் அமைப்புகளுடைய அஜெண்டா என்பது ஒற்றை நாடு, அது இந்து ராஷ்டிரம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்து ராஷ்டிரம் சொல்லி இன்னைக்கு சொல்லுவாங்க, இந்து ராஷ்டிரம் அறிவிப்பாங்க. ஒரே நாடு என்பது இந்து ராஷ்டிரம், ஒரே மொழி என்பது இந்தி மொழி, ஒரே கலாச்சாரம் அவர்கள் சொல்வது ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம்,
ஒரே மொழி என்பது இந்தி மொழி, ஒரே நாடு என்பது இந்து ராஷ்டிரம், ஒரே கலாச்சாரம் என்பது இந்து கலாச்சாரம் அல்ல, அது பார்ப்பன கலாச்சாரம். இதுதான் அவருடைய இலக்கு. அப்ப இந்த இலக்கை அடைவதற்கு அவர்கள் பல்வேறு உத்திகளை கையாளுகிறார்கள். அதற்கு முதலில் தடையாக இருப்பது அரசியலமைப்பு சட்டம். அப்படி அந்த அரசியலமைப்பு சட்டம் தடையா இருக்கு. இரண்டாவது தடையாக இருப்பது தேசிய இனங்களுடைய அடையாளம். இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் பாருங்க, நாகாலாந்தா இருக்கலாம் அல்லது மணிப்பூரா இருக்கலாம், நீங்க அஸ்ஸாம், நீங்க அந்த பகுதிகள் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்தியாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வடகிழக்கு என்று சொல்வதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, கிழக்கு தான் சொல்றாங்க. இந்தியான்னு ஏற்றுக்கொள்ளலை அவங்க. நாகாலாந்தில் இதே இன்னைக்கு இருக்கிற நம்முடைய ஆளுநர் RN ரவி அங்கே ஆளுநராக இருந்தார். அவர் 2021 இங்கே வந்தார். 2019-20 அங்கே தான் ஆளுநர் அவர். தோழர்களே, அந்த இடத்துல அவர் அங்கே தனி நாடு, அதான் நாங்கள் இந்தியா என்கின்ற அந்த இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் தனித்த தேசிய இனம். யார் சொல்றது? நாகா சோசலிச கவுன்சில் என்று சொல்லக்கூடிய போராட்ட குழு அறிவிக்கிறது. அவரோடு பேச்சுவார்த்தைக்கு போனவர் தான் நம்முடைய ஆளுநர் RN ரவி. அங்கே அன்னைக்கு அவர் ஆளுநர். அப்ப அவர் 2 பேருக்குமான ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. ஒப்பந்தத்தில் போடும்போது நாகா சோசலிச கவுன்சில் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குது. அந்த டாக்குமெண்ட் நியூ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு அந்த இடத்துல அவங்க சேர்க்கிறாங்க. நியூ ரிலேஷன்ஷிப், அதாவது யார் யாருக்கும் இந்தியா சார்பில் நிற்கின்ற பேசுகின்ற இந்தியா நம்முடைய RN ரவி கொடுக்குற டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட்ல இது சொல்றார், நாகாலாந்துக்கும் இந்தியாவுக்குமான உறவு என்னவா இருக்கு, அது நியூ ரிலேஷன்ஷிப், புதிய உறவு, இப்படி இப்படி இருக்கும். நாங்கள் தேசிய கொடி ஏற்ற மாட்டோம், எங்களுக்கு தனித்த தேசிய இனம் நாகா என்று சொல்லக்கூடிய நாகர்கள் அந்த குழுக்கள் இருக்கும், அதனால நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி அவங்க அந்த நியூ ரிலேஷன்ஷிப் போடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த டாக்குமெண்ட்டை திருத்துறாரு. RN ரவி ராஜ்யசபாவில் அதை வெளிப்படையாக அறிவிச்சாங்க. அந்த நியூங்கிறத எடுத்துடுறாரு. நியூங்கிறத எடுத்ததுக்கு அப்புறம் வெறும் ரிலேஷன்ஷிப் மட்டும் இருக்கு. இது வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த நாகா சோசலிச கவுன்சிலுடைய போட்டி குழு ஒன்று இருக்கு. அந்த குழு அதில் எடுத்து நீங்க இதை ஏத்துக்கிட்டீங்க பாருங்க, நீங்க தனி நாடு, தனி இந்த தேசிய இனத்துக்கான போராட்டம் நடத்துறீங்க, அந்த போராட்டத்தை நீங்க கொச்சைப்படுத்துறீங்க, இது நீங்க அரசோடு நீங்க பணிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்பலப்படுத்தினதுக்கு அப்புறம் நாகா சோசலிச கவுன்சில் இல்லை நாங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி புதிய டாக்குமெண்ட், நான் ஏற்கனவே கொடுத்த கையெழுத்து போட்ட அந்த டாக்குமெண்ட் பழைய டாக்குமெண்ட்டை போடுறாங்க. டபுள் டாக்குமெண்ட் போட்டார். யாரு? RN ரவி. நம்ம ஊரில் எல்லாருக்குமே தெரியும், டபுள் டாக்குமெண்ட் போட்டால் அவனுக்கு பேர் என்னன்னு தெரியும், ஃபோர்ஜரி, 420. அப்படிப்பட்ட 420 தான் இன்னைக்கு RN ரவி. ஆதாரத்தோடு நம்ம சொல்றோம், நீ வழக்கு போடுங்க, வழக்கை நாம சந்திக்கிறோம். நீ எத்தனை சங்கிகள் ஜுடிஷியல் இருந்தாலும் நாங்கள் 6 மாதம் இல்ல 6 வருடமானாலும் நாங்கள் சிறை செல்ல தயாராக இருக்கிறோம். அதற்காக நாங்கள் சனாதனத்தை ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அம்பேத்கருடைய பிள்ளைகள் நாங்கள், பெரியாருடைய பிள்ளைகள் நாங்கள். எங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை இதை சொல்வதற்கு. நீ 420 தான், நீதிமன்றத்திலையும் 420, ஆளுநராகவும் 420. எப்படிப்பட்ட கொடுங்கொன்மையை அவர் ஒன்றும் பார்ப்பனர் இல்லை, அவர் பூமிகார் அப்படிங்கிற ஒரு சமூகம் தான் RN ரவி. ரொம்ப அதாவது ராமாயணம், ராமராஜ்யம் இதை தான் நாங்கள் செய்ய போகிறோம். இந்த இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிறது ராமராஜ்யத்தை தான் சொல்கிறாங்க. ராமராஜ்யத்தில் அந்த ராஜ்யத்தில் என்ன நடந்தது எல்லோருக்குமே அது தெரியும். பார்ப்பனர் தன்னுடைய குழந்தைய அந்த மாளிகை வாசலில், ராமா உங்கள் நாட்டில் அநியாயம் நடக்குது, உன்னுடைய ஆட்சியில் ஒரு கூக்குரல் கேட்குது. வெளியில் கேட்குற என்ன அப்படின்னா, என் பிள்ளை செத்து போச்சு, அதுக்கு என்னையா சம்பந்தம்? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதுறாரு, இந்து மதத்தின் புதிர்கள் நூலில் நீங்கள் கட்டாயம் நீங்கள் அதை படிக்கணும். அது சொல்கிறார், கேட்குறாரு. ராமர் இல்லை மாறி தவம் இருக்கிறாங்க, குலம் மாறி வர்ணம் மாறி தவம் இருக்கிறாங்க அப்படின்னா இவர் உடனே குதிரையில் போய் தேடுறாரு. தேடினா வாள் எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு
கிளையில வந்து மரத்தினுடைய கிளையில தலைகளாக ஒருத்தர் தொங்கிட்டு இருக்கிறான். யார் நீங்க கேட்குறாரு. என் பேர் சம்பூகன் அப்படின்றான். என்ன குலம், என்ன கோத்திரம்? நான் வந்து வேட்டுவ குலம் அல்லது பழங்குடி சமூகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தவம் இருப்பது பழங்குடியினுடைய வேடுவனுடைய தொழிலா? நீ சாதி மாதிரி நீ வந்து இந்த மாதிரி தவம் இருக்கிறது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லி அவனுடைய தலையை வெட்டுறாரு. அந்த வெட்டினதுக்கப்புறம் அந்த ரத்தம் அந்த குழந்தை மேலே தெரித்து அந்த குழந்தை உயிர்ப்பித்ததாக, அதாவது மீண்டும் அந்த வர்ணத்தை நிலைநிறுத்தினதுக்காக இவன் வந்து தப்பிச்சான், பிழைச்சான் அப்படின்னு சொல்லி ராமாயணத்தில் சம்புவனுடைய வதம், சம்புவனுடைய படுகொலை நடக்குது. தோழர்களே, ராமன் வந்து பார்ப்பனர் அல்ல. ராமன் வந்து பார்ப்பனர் அல்ல. ஆனால் அவன் படுகொலை செய்வது பார்ப்பனருக்காக. மோடி வந்து பார்ப்பனர் அல்ல. ஆனால் இந்தியாவில் இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகளை அல்லது வந்து முழுக்க முழுக்க இவ்வளவு மோசமான படுகொலைகள் நடப்பதற்கு பார்ப்பனருடைய நலனுக்காக செய்கிறார். அவர் பார்ப்பனர் அல்ல, ஆனால் பார்ப்பனர் நலனுக்காக செய்கிறார். இதுதான் இன்னைக்கு நடக்கிற இந்தியாவில் நடக்கின்ற ஒரு ஆட்சி முறை. ராமராஜ்யம் அமைப்போம் என்று சொல்வது இதுதான். பார்ப்பனருடைய நலனுக்காக, பார்ப்பனருடைய மேலாண்மைக்காக, பார்ப்பனருடைய வாழ்வுக்காக, பார்ப்பனருடைய வாழ்வாதாரத்திற்காக பார்ப்பனர் அல்லாதோரை படுகொலை செய்வது, பழங்குடிகளை படுகொலை செய்வது, தலித்துகளை படுகொலை செய்வது, இந்த வர்ணாசிரமத்தை பாதுகாப்பதற்கு. இதுதான் வந்து பார்ப்பனியம். பார்ப்பன நலனுக்காக மோடி அந்த பார்ப்பன நலனுக்காக செயல்படுகிறார். சீமானும் அந்த பார்ப்பன நலனுக்காக செயல்படுறார். ராமர் எப்படி பார்ப்பன நலனுக்காக படுகொலை செய்தாரோ அதே போல இன்றைக்கு வந்து மோடி இன்றைக்கு இந்தியாவில் இனப்படுகொலை செய்து வருகிறார். இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக. பார்ப்பனருக்காக தான் ராமராஜ்யம். இந்த ராமராஜ்யம் நடப்பதற்கு, இந்த படுகொலைகளை செய்வதற்கு, பார்ப்பனருடைய நலனை போற்றுவதற்கு, அதை நிலைநிறுத்துவதற்கு பார்ப்பனர் அல்லாத ராமர் எப்படி பயன்பட்டாரோ அதுபடி பார்ப்பனர் அல்லாத மோடியும், பார்ப்பனர் அல்லாத சீமானும் இங்கே எடுபடியாக, ஏவலாளியாக, ஒரு வேட்டை நாயாக சீமான். தெரியும், நீங்கள் வந்து வேட்டைக்கு போகிறோன்னா நீங்கள் இப்போ வேட்டைக்கு போயிருந்தா தெரியும். நாங்களாம் போயிருக்கோம். அப்படியே ஏவணும்னா அப்படியே அந்த நாய் வந்து அப்படியே போய் பிடிச்சி என்ன கிடைக்குமோ அதை எடுத்துகிட்டு வந்து அது கொஞ்சம் தின்னும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு வேட்டை நாயாக சீமான் வந்து பார்ப்பனர்கள் ஏவுகின்ற வேலைக்கு ஏவி கவ்வி, எலும்பை கவ்வி கொஞ்சம் தின்று செரித்து கொண்டிருக்கிறது. மிக மோசமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்திருக்கிறார்கள். நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டம் தகர்க்கப்பட வேண்டும். அதற்கு எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு உத்திகளை கையாளுகிறார்கள். அந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, நீங்கள் வந்து இப்போ வந்து பேச விடுவாங்க, ஒன்றும் நீ பிரச்சனை இல்லை. தமிழ் தேசியம் சொல்லி சொல்கிற தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுனா நீ தனித்தமிழ்நாடு கேட்டால் தான் அதுக்கு தமிழ் தேசியம். நீ பேசுகிற தமிழ் தேசியமே இல்லை. சும்மா நீ வந்து பேருக்கு நீ உன்னுடைய கடவுச்சீட்டில் என்ன இருக்குது? இந்தியன் தான் இருக்குது. தமிழர்னு இருக்கா? நீ உன்னுடைய இப்போ போட்ட நீங்கள் வந்து எஸ்ஐஆர் மூலமாக வந்திருக்கு அந்த வாக்காளர் அட்டையில் உனக்கு தமிழர்னு இருக்கா? இந்தியர் தானே இருக்குது. ஆனால் நீ தமிழ் தேசியம் பேசுகிற அப்படின்னா தமிழ் தேசியம் என்ன, எதுக்காக என்ன பேசுகிற? இன்னைக்கு வந்து திராவிட எதிர்ப்பை முன்னிறுத்துவதால் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவதை குறித்து யாரும் பேசலை. விடுதலை புலிகள் அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது இங்கே தமிழ் தேசியம் பேசும் பொழுது மிக கடுமையான நெருக்கடி கொடுத்தார்கள். 2002 வந்து பொடா சட்டம். புலிகளை பற்றி பேசினால், விடுதலை புலிகளை பற்றி பேசினால், மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றி பேசினால் பொடா சட்டம் பாய்ந்தது. வைகோ கைது செய்யப்பட்டார், ஐயா நெடுமாறன் அவர்கள் கைது செய்யப்பட்டார், சுபவி கைது செய்யப்பட்டார். ஒவ்வொரு கைதின் போதும் அடுத்த கைது திருமாவளவன், அடுத்த கைது பேரில் அப்படியே அவங்க வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் சுபவி அவர்கள் வந்து முதல் நாள் மாலையில் வந்து என்னை சந்திக்கிறார். அடுத்து நான் தான் கைதாக போகிறேன், நான் அடுத்து வந்து திருமாதான் கைது செய்யப்பட போகிறாரு
புலிகளை ஆதரித்தவர்களை அன்றைக்கு 2002 ஜெயலலிதா அம்மையார் வந்து அவ்வளவு மோசமாக வேட்டையாடினாங்க. அது சொன்னவன் மறுநாள் காலையில் அவர் வந்து கைது, இரவே கைது பண்ணிட்டாங்க. அப்போது மறுநாள் காலையில் வந்து திருமாவளவன் அடுத்த கைது, அடுத்த குறி அப்படின்னு போட்டிருந்தாங்க. தோழர்களே, அந்த சூழலில் 2002 விடுதலை புலிகளுடைய தலைவர் மேதகு பிரபாகரனுடைய அழைப்பை ஏற்று அதிகாரப்பூர்வமாக கூப்பிட்றாங்க. இங்கே வந்து 2002 நீங்கள் வந்து புலிகள் பேரையோ இல்லை அல்லது பிரபாகரன் பேரை சொன்னாலே கைது செய்கிறாங்க, பொடா சட்டத்தில் கைது செய்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீ ஈழத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது அங்கே போனவர் திருமாவளவன் அவர்கள். இங்கே கைது செய்ய எல்லாம் கைது செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் அங்கே போகிறார், அங்கே போய் பேசுகிறார். மானுடத்தில் தமிழ் கூடல் என்கின்ற நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. அந்த ஒருங்கிணைத்திருந்த கவிஞர், ஈழத்து கவிஞர் புதுவை ரத்னதுரை அவர்கள் முன்னிலையில் பேசும்பொழுது சொல்கிறார், தமிழீழம் என்பது எப்படி இருக்க வேண்டும், சாதி ஒளிந்த தமிழீழமாக இருக்க வேண்டும் என்று அங்கே பேசுகிறார், அந்த மண்ணில் பேசுகிறார். அதற்கு பதில் சொல்லும் விதமாக புதுவை ரத்னதுரை அவர்கள் சொல்கிறார், தமிழீழத்தில் சாதி ஒழிக்கப்படும், சாதி ஒளிந்த தமிழீழம் தான் எங்களுக்கு வேண்டும், அப்படி சாதி இருக்கின்ற தமிழீழம் எங்களுக்கு தேவையில்லை என்று பிரகடனப்படுத்தியவர் புதுவை ரத்னதுரை அவர்கள். விடுதலை புலிகள் சார்பாக நான் கேட்கின்றேன், தமிழ் தேசியம் என்பது என்னவாக இருக்க வேண்டும்? சாதி ஒளிந்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. இதுதான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. முதல்ல வந்து சாதி ஒழிப்பு. தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற அந்த அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியலாக இருக்க முடியும். நீ பேசுறது போலி தமிழ் தேசியம். சாதியை வளர்க்கிற நீ ஆணவ படுகொலைகளுக்கு மாநாடு நடத்தினா நீ ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துற. எப்படி அதை வந்து எல்லாமே திசை திருப்புறது. தண்ணி மாநாடு, இங்கே வந்து மீனவர்களுக்காக நம்ம வந்து போராட்டம் நடத்துவோம், இங்கே வந்து ஆணவ படுகொலைகளுக்கு நம்ம போராட்டம் நடத்துவோம், மரங்களை கட்டி பிடிச்சிட்டு இருப்பாரு. கோமாளிகளுடைய கூடாரமாக நாம் தமிழர் மாதிரி இருக்கு. கோமாளி பையன் தான் அந்த நாம் தமிழருக்கு தலைவராக இருக்கிறது. யாராவது வந்து மரங்கள் மாநாடு, யாராவது தண்ணி மாநாடு, யாராவது வந்து என்ன கோரிக்கை? ஆணவப்படு நீ ஒரு வீடியோ பார்த்தேன் நான் தோழர்களே, நீங்கள் அதை பார்த்துருந்தா தெரியும். அவரே பேசியிருப்பார். இங்கே எங்கள் மாமா வந்து மண்பானை செய்கிறவர், இன்னொரு மாமா வந்து விவசாயம் செய்கிறாரு, இன்னொரு மாமா வந்து மீன் பிடிக்கிறாரு. சீமான் பேசுகிற அந்த வீடியோவில் இந்த மாமா வந்து மீன் பிடிக்கிற மாமா வந்து விவசாயம் பார்க்குற பொண்ணு கொடுக்கக்கூடாது, கல்யாணம் முடிக்க முடியாது. ஏன்னா மீன் பிடிக்கிறவங்க வந்து விவசாயம் பார்க்க முடியாது. விவசாயம் பார்க்குற மாமா வந்து அங்கே வந்து பானை செய்கிற மாமாவுக்கு வந்து பொண்ணு கொடுக்கக்கூடாது, பொண்ணு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த தொழில் செய்ய முடியாது. அதனால் அவங்கவுங்க சாதியில் அவங்கவுங்க கல்யாணம் முடிச்சுக்கிறணும். இந்த சாதியை கட்டமைப்பை எப்படி பாதுகாப்பது என்பது ஒரு நவீனமாக வேறொரு வடிவத்தில் வந்து இவர் சொல்கிறார். அகமண முறை அப்படிங்கிறது சாதி ஒழிப்பு நூலில் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறாரு. இந்த அகமண முறை தான் இந்து மதத்தை, சாதி அமைப்பை கட்டி காத்து கொண்டிருக்கின்றது. அதுதான் வந்து அதை வந்து காத்துக்கிட்டு இருக்கு. புறமண முறை தான் இந்த சாதி அமைப்பை, இந்துத்துவத்தை, இந்து மதத்தை தகர்க்கும். புறமண முறையை வந்து சொல்றார். சீமான் சொல்றது இந்த அகமண முறையை வலியுறுத்துகிறார். இவன் வந்து பொண்ணு கொடுக்கக்கூடாது, இதுக்கு இப்படி மாறி கொடுத்தா படுகொலை நடக்கும். தமிழ்நாட்டில் வந்து எந்த தமிழ் தேசியவாதியும் வந்து இது மாதிரி வந்து சாதி மறுப்பு திருமணம் வந்து செய்கிறவங்கள படுகொலை செய்கிறாங்க அப்படின்னா அதை யாருமே ஆதரிச்சது. இவர் ஒருத்தர் ஆதரிக்கிறார். கோகுல்ராஜ் படுகொலையின் போது நாங்கள்லாம் வந்து அங்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொல்கிறாரு, தம்பி யுவராஜ்ன்றார். அப்போ நான் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தம்பி யுவராஜ், கோகுல்ராஜ் வந்து எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் கல்யாணம் முடிச்சு வச்சுருப்போம், ஏன் தற்கொலை செய்யணும்? இளவரசனுக்கு சொல்கிறார். நாங்கள் அங்கே போராட்டம் நடத்துகிறோம், நாங்கள் குறி வச்சது, நாங்கள் வந்து சொன்னது இவன் தான் அப்படின்னு சொல்லி யுவராஜை சொல்கிறோம். ஆனால் யுவராஜ் அப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்கிறார். தம்பியா யாரு? ஒரு சாதி, அவன் காதலிச்சானா, அந்த பொண்ணோட இருந்தான், எதுவுமே இல்லை. அவனை வந்து படுகொலை செஞ்சிட்டாங்க, அவ்வளோதான்.
செஞ்சது யாரு அப்படின்னு யுவராஜ் தான். அவர் என்ன அமைப்பு, அவர் ஒரு ஏதோ வந்து ஒரு சாதி பேரில் இருக்கிற அந்த அமைப்பு, அந்த அமைப்பினுடைய தலைவர் வீடியோ போடுறான். எப்படியெல்லாம் வந்து வட நார்த்தில் எப்படி இருக்கோ அது மாதிரி அவனே இப்போ இறந்து போனது மாதிரி காட்டுறதுக்கு இப்போ ஒன்றுன்னா வெட்டுறான். அவ்வளவு மோசமான வீடியோ வந்தது. அவனை தம்பின்றார் யுவராஜா, தம்பி யுவராஜ். சாதி ஆணவ படுகொலைகளை நியாயப்படுத்தி ஆதரிக்கின்ற ஒருவர் தான் சீமான். ஆனால் பேசுறது தமிழ் தேசியம். ஆனால் இந்து தேசியத்தை கட்டமைக்க விரும்புகின்ற பாரதியாருக்கு விழா எடுக்கிறார்கள். RSS முன்னெடுக்கின்ற அந்த விழாவிலே பங்கெடுக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே 2 RSS 2 ஒட்டுக்குழுக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அரசியல் கட்சிகளாக இருக்கின்ற ஒன்று நாம் தமிழர், இன்னொன்று தாவேகா விஜய். 2மே ஒட்டுக்குழுதான். 2 பேருக்குமான செயல் திட்டம் என்பது திமுகவை, திராவிட இயக்கத்தை வீழ்த்துவது, திமுகவை வீழ்த்துவது அரசியல் களத்தில். ஏற்கனவே நான் சொன்னது போல வந்து மாநில கட்சிகளை அவர்கள் வீழ்த்துவதன் மூலமாக மட்டும்தான் அவர்கள் அங்கே நிற்க முடியும். இப்போ அதிமுகவை வந்து அவர்கள் வீழ்த்தி விட்டார்கள், கபலீகரம் செய்து விட்டார்கள், அவர்கள் அங்கே சின்னாப்பனப்படுத்தி விட்டார்கள். இப்போ இருக்கிறது ஒரே ஒரு நம்பிக்கை, திராவிட கோட்பாட்டை, பெரியாரிய கோட்பாட்டை, புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தக்கூடிய, அதை ஏற்றுக்கொண்ட வெளிப்படையான அமைப்பு என்பது திமுக. அந்த திமுகவை சிதைத்து விட்டால் இவரெல்லாம் ஈஸியாக நம்ம எடப்பாடியில் ஏமாத்திரம். அவங்களுக்கு காலில் விழுனா காலில் விழுந்துருவார். காலில் விழுன்னு சொல்லக்கூட வேண்டியதில்லை, விழுந்துட்டேன் ஐயான்றுவார். அப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய மிக நுட்பமான அந்த அரசியலை பாதுகாத்து கொண்டிருப்பது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி. அதனுடைய வாக்குகளை சிதறடிக்க வேண்டும். திமுக எதிர்ப்பு வாக்குகளை, சிறுபான்மை வாக்குகளை. இன்னைக்கு கூட பியூஷ் கோயல் வந்து நேற்று வரும்போது சொல்லியிருக்கிறாரு, விஜயை வந்து யாரும் விமர்சிக்காதீங்க, பிஜேபிக்கு வந்து ஆர்டர், கட்டளை. ஆக இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு 2026 தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். அதை இன்றைக்கு வந்து மரியாதைக்குரிய தோழர் மே 17 இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் வெளிப்படையாக அறிவித்து விட்டார். சீமான், நீ எங்கே போனாலும் நாங்கள் விட மாட்டோம், எங்கே போனாலும் நாங்கள் விட மாட்டோம், உன்னை வந்து நாங்கள் வீழ்த்துவோம். ஏற்கனவே வைப்பு தொகை எங்கேயும் எல்லா இடங்களையும் இழந்துட்டாங்க. இன்னைக்கு வர்ற தேர்தலில் அவங்க அதாவது வந்து தேர்தல் களத்தில் ஆட்களை நிறுத்துறதுக்கு காசு வாங்கிட்டு நிறுத்துகிற ஒருத்தர் இருக்கிறாருன்னா தமிழ்நாட்டில் வந்து சீமான் தான். காசு வாங்கிட்டு வேட்பாளர் நிறுத்துறது. யார்கிட்ட காசு வாங்கிட்டு? இன்னொரு கட்சிக்கிட்ட காசு வாங்கிட்டு ஒரு வேட்பாளர் நிறுத்துவார், டம்மி வேட்பாளர்களை போடுவார், நான் பாரு நிறுத்துறேன் அப்படின்னு சொல்கிறது. முழுக்க முழுக்க பார்ப்பனருடைய நலனுக்காக ஒரு கட்சி நடத்தப்படுகிறது. தமிழ் தேசியத்தின் பெயரால் இந்து தேசியத்தை வளர்ப்பதற்கு, பார்ப்பனியத்தை வளர்ப்பதற்கு, ஆரியத்தை வளர்ப்பதற்கான ஒரு கட்சி எது என்றால் அது ஓம் தமிழர் கட்சி தான். பேசாமல் அவர் வந்து நாம் தமிழரை ஓம் தமிழரவே மாற்றிடலாம், அதுதான் பொருத்தமாக இருக்கும். எந்த பாருங்க, நீங்கள் வந்து விஜில் அமைப்பில் வெளிப்படையாக பேசிய பிறகும் நாங்கள் RSSக்கெல்லாம் நாங்கள் இல்லை, முழுக்க நினைஞ்சது பிறகு முக்காடு எதுக்குன்பாங்க. முழுக்க நீங்கள் வந்து சங்கியாக மாறிட்டா, RSSகாரனாக மாறிட்டா, ஆனால் தமிழ் தேசியம் பேசுகிற மேதகு பிரபாகரன் அவர்கள் பேசிய கருத்து உன்னுடைய பேச்சு ஒன்னா, அந்த கருத்து ஒன்னா? திராவிட கருத்திலே ஏற்றுக்கொண்டவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். சாதி மறுப்பு திருமணங்களை நடைமுறைப்படுத்தியவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். தொடரில் 2004 நான் தமிழீழத்திற்கு சென்ற போது முதல்ல நான் போனோம்னா ஒரு போராளியுடைய இறப்புக்கு தான் போயிருந்தேன். சேரலாதன் வந்து என்னை அழைச்சிட்டு போறாரு. ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன், இந்த கருத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அந்த தோழருக்கு நாங்கள் போய் மாலை வச்சு அஞ்சலி செலுத்துகிறோம், வீர வணக்கம் செலுத்துகிறோம். அப்படி சொல்லும் போது என்ன காரணம் சொல்லி, அவர் எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நிறைய பேர் அழுதுகிட்டு இருந்தாங்க, வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் வந்து அவர் பேர் கலைவாணன், எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. அந்த போராளி அவன் வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்வதற்கு தயாராக இருந்தவன். அவன் வந்து கொல்லப்படுறான். யார் கொன்னாங்க அப்படிங்கிறத, அதாவது இது வந்து போரில் சாகலை, நாங்கள் போனது எல்லாமே சமாதான காலத்தில் தானே போகிறோம்.
அப்போ வேற ஒரு குரூப் அவரை வந்து கொண்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சு விசாரணை பண்ணுறாங்க. தோழர்களே, விடுதலை புலிகள் இயக்கத்தில் திருமணம் என்பது இல்லை, திருமணம் கூடாது அப்படிங்கிறத மேதகு பிரபாகரன் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு கட்டளை. ஆனால் எப்போது திருமணம் செய்யலாம் என்று முடிவு செய்கிறார்கள் என்றால், சாதி மறுப்பு திருமணம் செய்வதற்கு அவர் திருமணம் செய்யலாம் என்று ஒரு உத்தரவு போடுகிறார். இது ரொம்ப முக்கியமானது. ஒரு இயக்கத்தை முழுக்க அந்த இயக்கம் சாதி மறுப்பு திருமணம் தான் செய்யணும் அப்படின்னு ஒரு இயக்கம் உலகத்திலேயே வந்து ஒரு இயக்கம், அதுவும் போராளிகள் இயக்கம், துப்பாக்கி ஏந்தி ஆயுதம் ஏந்தி போராடுகின்ற ஒரு இயக்கம் வழி நடத்துகிறது என்றால் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான். அவர் பேரை சொல்லுவதற்கு உனக்கு யோக்கியதை இருக்கா? மேதகு பிரபாகரன் அவர்கள் பேரை சொல்றதுக்கு? அவருடைய அரசியல் என்னவாக இருந்தது? முழுக்க முழுக்க நீங்க வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். நீ வந்து பிரபாகரன் படத்தை போடுற, பிரபாகரன் கொடியை பயன்படுத்துகிற, நீ வந்து ஓட்டு பொறுக்கிற கட்சியாக தான் நீ இருக்கிற. அப்புறம் என்ன ஒரு புரட்சி, நாங்கள் இன்னும் ஒரு புரட்சி என்ன? அதில் என்ன மாற்றம்? ஒரு மாற்றமும் இல்லை. ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக இன்றைக்கு எல்லோரும் பேசுவார்கள். ஆனால் ஆணவ படுகொலைகளை ஆதரிக்கிற ஒரு நபராக வெளிப்படையாக நீங்கள் வந்து செயல்படுறீங்க. அதுக்கு பாரதியாரை கொண்டு வரீங்க. இன்னும் என்னென்ன கருமாந்திரங்கள், தேர்தல் நெருங்க என்னென்னமோ பேசுவார். அங்கே வந்து வெளிப்படையாக வன பாதுகாப்பு பிரிவு ஒன்று இருக்குது தமிழீழத்தில். அந்த வன பாதுகாப்பு பிரிவினுடைய பொறுப்பாளர் வந்து சக்தி, அவரை நான் சந்திச்சிருக்கிறேன். பெரிய சட்டமே இருக்குது. அங்கே வேட்டையாட எந்த விலங்குகளுமே வேட்டையாட முடியாது. மானோ மயிலோ எந்த விலங்குகளுமே வேட்டையாட முடியாது. பன்றி கூட வேட்டையாட முடியாது. உடும்பு வேணால் அப்படி போகிறத பிடிப்பாங்க. அது கூட வந்து தெரியாமல் தான் உடும்பு கறி கொடுப்பாங்க, உடும்பு. ஆனால் மான் ஊறுகாய் கொடுத்தாங்களாம். இப்போ பீரங்கி வேற பயிற்சி. இனி என்ன போக போக பிரபாகரனுக்கே நான் தான் பயிற்சி கொடுத்தேன்னு சொல்லுவார். ஒரு விடுதலை போராட்டத்தை, தேசிய விடுதலை போராட்டத்தை இதை விட யாரும் கொச்சைப்படுத்தவே முடியாது. 4 நூற்றாண்டு காலம் சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக அந்த பேரினவாதத்தை வீழ்த்துவதற்காக களமாடிய மாவீரன் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் சாகின்ற வரை சிங்கள பௌத்த பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக களமாடினார். அந்த மக்களை ஒன்று திரட்டினார். பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக இந்தியாவில் இந்து பெரும்பான்மைவாதத்தை முன்வைத்து இந்தியாவில் முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். இன்றே நாம் செயல்பட போவது பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக, இந்து பெரும்பான்மைவாதத்தை கட்டமைப்பதற்கு, இந்து தேசியத்தை கட்டமைப்பதற்காக மோடி, பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார கும்பல் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் நாம் இங்கே செயல்பட போவது மேதகு பிரபாகரன் அவர்கள் எப்படி சிங்கள பௌத்த பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக போராடினாரோ அப்படி இந்து பெரும்பான்மைவாதத்திற்கு எதிராக நாம் போராட வேண்டும். அதுதான் வந்து மிக நுட்பமான அரசியல். அதுதான். நீ தெலுங்கு மக்களுக்கு எதிராக பேசுற. இன்றைக்கு இந்தியாவை கட்டுப்படுத்தி கொண்டிருப்பது இந்து தேசியமா இல்லை தெலுங்கு தேசியமா அல்லது கன்னட தேசியமா? அப்ப இந்து தேசியத்திற்கு, இந்து பெரும்பான்மைவாதத்திற்கு எதிராக நாம் போராட வேண்டும். அதற்கான ஒரு போர்வாள் தான், அதற்கான ஒரு காப்பரன் தான் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும். தொழிலாளர்களுக்கான, உழைக்கும் மக்களுக்கான 2 எதிரிகளை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அடையாளம் காட்டும்போது சொன்னார். ஒன்று பார்ப்பனியம், இன்னொன்று முதலாளித்துவம். இந்தியாவில் நடக்கின்ற யுத்தமே பௌத்தத்துக்கும் பார்ப்பனியத்துக்குமான யுத்தம் தான் என்று சொன்னார். பார்ப்பனியத்தை அதே கருத்தை தான் வந்து தந்தை பெரியார் அவர்கள் சொல்றார். 2 பேரும் வேறு வேற அல்ல. ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? அவர் வந்து மகாராஷ்டிராக்காரு, இங்கே நாங்கள் தூக்கி பிடிப்பது அயோத்திதாச பண்டிதரை தூக்கி பிடிப்போம்ன்றார். அயோத்திதாச பண்டிதர் முன்வைத்த அரசியல் என்பது திராவிட அரசியல் தான். ஆனால் இங்கே ஜாதி ரீதியாக மக்களை பிரிக்கிறதுக்கு, கூறுபடுவதற்கு இம்மாதிரியான அரசியலை அவர் முன்னெடுக்கிறார். மிக மிக ஆபத்தான ஒரு பேர்வழி. தமிழ் தேசியம் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு
செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மிக ஆபத்தான ஒரு தற்குறி யார் என்றால் அவர் சீமானாதான் இருக்க முடியும். நாம் தொடர்ந்து செயல்பட வேண்டுமானால் இந்த இந்து பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக மோடி முன்வைக்கின்ற RSS முன்வைக்கின்ற இந்த பெரும்பான்மைவாதத்திற்கு முன்பாக அதற்கு நாம் எதிராக நாம் போராட வேண்டும். அந்த போராட்டம் தான் மேதகு பிரபாகரன் அவருடைய போராட்டம். அங்கே சிங்கள பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக போராடினார். நாம் இங்கே இந்து பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக, பார்ப்பனிய பெரும்பான்மைவாதத்திற்கு எதிராக நாம் போராட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஆயுதங்கள் தான் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும். அதை பாதுகாக்க வேண்டும்.